இந்த இயரே முடிய போது நம்ம பர்ச்சேஸ் எதுவுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு நேரா நாங்க போன இடம் தான் குரோம்பேட்ல உள்ள போத்தீஸ்ங்க. போத்தீஸ்னா சாதாரண போத்தீஸ் இல்லங்க. நேமே மாத்தி வச்சுக்கலாங்கிற மாதிரி ஆன்லைன்ல நம்ம இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்றது, Facebookல பார்க்கறதுங்கிறது அனைத்து சோஷியல் மீடியால வர சாரீஸ் எல்லாமே வந்து இங்க பல்கா ஆர்டர் பண்ணி வச்சிருக்க மாதிரி சொல்றாங்க. அதே மாரி தான் இருக்கு பேட்டர்ன் கூட நெறையா. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற ஃபேன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பா அசெம்பிள் ஆயிருங்க. விதவிதமா, வித்தியாசமா நான் பார்க்காத நெறைய வெரைட்டி வந்து இங்க நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஆஃபர்ஸ்லாம் சொல்லப்போனா பை ஒன் கெட் ஆஃபர்ஸ் ஆஸ் யூசுவல் இருக்கும். அதே தான் குடுத்துட்டுருக்காங்க இப்பவும். குவாலிட்டி வைஸ் வந்து வொர்த் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து எப்பவுமே போத்தீஸ்ல அதிகமா தான் இருக்கும். அதுக்கேத்த வொர்த் கண்டிப்பா அந்த சாரி இருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். நான் பெரிய சாரி லவர்லாம் இல்ல. சொல்லப்போனா சாரி கட்டுறதே கஷ்டம்னு வச்சுக்கலாம். பட் அக்கேஷனல்ல சாரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா டிஃப்ரெண்ட்டா இருக்கணும். நியூ பேட்டர்ன்ல எனக்கு ஏத்த மாரி இருக்கணும்னு நெனச்சுட்டு தான் போனேன். ஸோ அதே மாரி ஒரு சில சாரீஸ்லாம் நான் பார்த்தேன். ரேட்ட பத்தி எந்த கவலையும் இல்ல. சாரி நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க குரோம்பிட்ல உள்ள போத்தீஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவேன். புதுசா வந்து தசரா காட்டன், டிஷ்யூ சாரீஸ், அந்த சில்க் காட்டன்ஸ் அந்த மாரிலாம் வந்து வெரைட்டி வந்து புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண மாரி இருந்துச்சு. பட் அதெல்லாமே குவாலிட்டி கூட சூப்பரா இருந்துச்சு. லினன் காட்டன்லாம் பை ஒன் கெட் ஒன் வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஆன்லைன்ல பார்க்குற மாரியே இருக்கிறதுனால வந்து நெறைய பேர் லைக் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இன்னுமே நெறைய பேருக்கு தெரியலையோ, இந்த வீடியோ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து போடுறேன். சாரி பேர் வந்து சில்க் டிஷ்யூ அப்படி டிஷ்யூ காட்டன் நெனைக்கிறேன். பட் ஃபங்ஷன் வியர்க்குலாம் வியர் பண்ணும்போது வேற லெவல்ல உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டா எடுத்து குடுக்கும். இந்த மாரி சாரிலாம் நெறைய அங்கே பேட்டர்ன் வந்திருந்துச்சு. வர வர ஜென்ரேஷன் வந்து நியூ நியூ பேட்டர்னா நம்ம வந்து டெவலப் பண்றதா இருக்கத பதிலா, ஓல்டு பேட்டர்ன்ஸ் தான் வந்து இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம நெறைய பேர் லைக் பண்றோம்னு நெனைக்கிறேன். விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்குலாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நான் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் பார்ப்பேன். ஆனா எடுக்கவே மாட்டேன். எக்காத்துக்கணும்னு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிருங்க. சொல்லப்போனா போத்தீஸ் ரொம்பவே டெவலப்பா இருக்கு. நம்ம டிமார்ட்ல பார்க்குற அந்த 99 பீசஸ் அந்த பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே இங்கேயுமே குடுத்துருக்காங்க. ஏன்னா, அதுதான் மக்கள்கள் இப்போ வந்து லைக் பண்றாங்கன்னு அவைங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த 9 டப்பா வந்து ₹99 இதுவுமே வந்து 99 தான். சம் வந்து 310 அந்த எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. பட் அங்க பார்த்தா ஆஃபர்ல இருக்குன்னு சொல்றாங்க. நெறைய டப்பா வந்து நம்ம வந்து டிமார்ட்லேருந்து அப்படியே காப்பி கேட் பண்ண மாரியே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். பரவால்ல இதுதான் விளம்பரம் போலயே! அப்படின்னு இருந்துச்சு. சொல்ல மறந்துட்டேன். இந்த வெயிட்லெஸ்ஸான காட்டன்லாம் இருக்கும் தெரியும். அது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல்ல இருக்கும். நெறைய பேர் சாரி இந்த கட்டாதவங்கலாம் வந்து நம்ம சாரி கட்டினா தான் ரொம்ப குண்டா தெரியும் அப்டின்லாம் சில பேர் நெனச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பா ஆப்ட் ஆகும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்னு நான் சொல்வேன். டிமார்ட்ல இருக்கிற மாரி டிட்டோ இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் வந்து 49ல இருந்தே இருக்கு. அப்புறம் 59ல 99 149 அந்த மாரி எல்லாமே எல்லா டப்பாவுமே வந்து வச்சிருக்காங்க. பட் குவாலிட்டி வைஸ் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெர்ல. ஷாப்பிங் முடிச்சுட்டு ரொம்ப பசின்னு சொல்லிட்டு சாம்பார் ரைஸ் ஒண்ணு, பிரிஞ்சி ஒண்ணு வாங்குனோம். டேஸ்ட் வைஸ் வேற லெவல்ல இருக்கு. இதோட ரேட் வந்து ₹35 தான். செம்மையா குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா வயித்துக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்க வந்து சாரி செக்ஷனுக்கு போயிட்டு நம்மளுக்கு புடிச்ச மாரி சாரி வந்து ஒரு 2 இது எடுத்தாச்சு. இயர் முடிய போதே மெமரீஸ்லாம் நெறைய கிரியேட் பண்ணிக்கணுமேன்னு சொல்லிட்டு, நியூ இயர்க்கு, பொங்கலுக்குலாம் சாரி எடுக்கணும். அந்த விளாக்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட போற மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் என் ஃபேமிலியோட போறது. ஆனா செம்ம ஃபன்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, காலையில ஒரு 10:00 போனோம்னா, நாங்க ஈவினிங் வந்து 4, 5 ஆயிடும் வீட்டுக்கு போறதுக்கு. அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, எல்லாம் பண்ணிட்டு தான் போவோம். யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.